உலகம் முழுக்க பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உலகம் முழுக்க தமிழர்கள் பரவி வாழ்ந்தாலும் தமிழர்களுக்குன்னு சொல்லப்படக்கூடிய மரபு வழி தாயகம் ரெண்டு. ஒன்று ஈழம், மற்றொன்று தமிழ்நாடு. ஈழம் நம்ம கிட்ட இல்லை, எஞ்சிருக்கக்கூடிய தாய் தமிழகத்தை காக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை. ஆனால் அரசியல் அதிகாரம் ஒன்றுதான் இது அத்தனையும் காக்க முடியும், மீட்க முடியும் இருக்கும்போது அரசியல் என்றாலே சாக்கடை என்று விலகி நிற்கக்கூடிய எண்ணற்ற இளைஞர்களும் மக்களும் தான் அதிகம். ஆனால் அரசியல் என்றால் சாக்கடை அல்ல, அதை பூக்கடையாக மாற்றுவோம் என்று பேசுவதற்காகத்தான் தமிழ் முழக்கம் மூச்சை இழக்கலாம் பேச்சை இழக்கலாமா ஊடகம். வாங்க இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கிறத காணொலிக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அக்கா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம திருப்பி கொஞ்சம் கேப் விட்டு வந்திருக்கோம். காரணம் நம்ம இப்போ தேர்தல் எல்லாம் ஆரம்பிக்குது, பரபரப்பா இருக்கு. ஆனால் செய்திகள் தவறாம வந்துகிட்டு இருக்கு. எல்லா ஊடகங்களும் பிரத்யேகமா யார் கூட கூட்டணி வைக்க போறா, எத்தனை பேருக்கு எத்தனை சீட்டு திமுகவுடைய கூட்டணியில, என்டிஏ யார் கூட கூட்டணி வைக்க போது, விஜய் எந்த கூட்டணியோட இணைய போறாரு அப்படிங்கிற இந்த செய்திகள் தான் பரவலாக வருது. ஆனால் முக்கியமாக நடக்கக்கூடிய சமூக சிக்கல்களை பத்தி இங்க யாரும் பெரிய விஷயத்த கண்டுகொள்ள மாட்டாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் நாம் தமிழர் கட்சி அந்த மாதிரி கிடையாது. இங்க நடக்கக்கூடிய மக்கள் சிக்கலை எடுத்து பேசுறதுக்காகத்தானே பிறந்திருக்கோம். ஆனால் இந்த செய்திகள்லாம் கேட்கும் போது எப்படி இருக்கு அப்படின்னா, எனக்கு இங்க என்ன நடந்தா என்ன, எனக்கு தேவை அந்த ஆட்சி அதிகாரம் இருந்தா போதும், நான் எல்லாத்தையும் சமாளிச்சுப்பேன் அப்படிங்கிற ஒரு மமதை தான் இங்க பெரும்பாலும் அரசியல் சூழல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்க பாருங்க, இந்த இரு தினங்கள்ல மட்டும் அத்துணை பாலியல் வன்கொடுமைகள், 27 லாக்அப் மரணங்கள் அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சிக்குரிய தகவல். அது இன்னும் பெரிய பேச்சு பொருளாகி அது ஒரு டிபேட் டாக்கா மாறி அது ஒரு விவாதமா இன்னைக்கு மாறி இருக்கணும். அது இல்லை திருப்போனும் அஜித்தோட அந்த ஈரமே காயலை, அந்த கொடுமையே காயலை. இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு இளைஞன். ஆமா, ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சியில இப்போது வரைக்கும் இவ்வளவு லாக்அப் மரணங்கள் மட்டும்னா எவ்வளவு தூரம் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குங்கிற கேள்வி ஒரு புறம். ஆனா 6 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறது, 60 வயது மூதாட்டிக்கு பாலியல் வன்கொடுமை பண்றது, 70 வயது பெரியவரை கொலை பண்ணிட்டு போறது, அவரோட மனைவியை பாலியல் வன்கொடுமை பண்றதுங்கிற செய்தியெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளோ நாம இவங்க சொல்லக்கூடிய மொழியிலேயே சொல்லணும்னா நம்ம உத்தரப்பிரதேசத்திலேயோ பீகார்லயோ இல்லையே போய் பார்க்க வேண்டியதா இல்ல. ஒரு உத்தரப்பிரதேசமா பீகாரா மாறிட்டு இருக்கு தமிழ்நாடு. ஒரு சூழல் இருக்கு. அதோட ஒரு கொடுமை சொல்றேன். நேற்றைய தினம் தூத்துக்குடி விளாத்திக்குளத்துல 12 வகுப்பு மாணவிய பாலியல் வன்கொடுமை செய்திருக்கு ஒரு கொலையே பண்ணிருக்கு. அதோட சேர்ந்து மதுராந்தகத்துல அதே மாதிரி 12 வகுப்பு மாணவிய, அதே மாதிரி சென்னை அடையார் கல்லூரியில ஒரு மாணவிய கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கு. இவங்க எல்லாருக்கும் நாமளும் தொடர்ச்சியா தூக்கு தண்டனை சட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுங்கலாம் சொல்றோம். ஆனா இது எதையுமே இந்த செய்திகள் எல்லாம் ஒரு செய்தியாவே பார்க்க மாட்டேங்கிறாங்களே. இப்ப தூத்துக்குடி விளாத்திக்குளம்னோன்னா அவங்களுடைய தொகுதின்னு அம்மையார் கனிமொழி அவர்கள் ஒரு பதிவு போடுறாங்க. துணை நிற்பாங்களாம், நடவடிக்கைலாம் எடுக்க மாட்டாங்க. இவங்க எதிர்கட்சி மாதிரியே தான் எப்பவுமே இது நடந்துவாங்க. யாரோட ஆட்சி? அண்ணனோட ஆட்சி. இந்த குற்றப்பத்திரிகை சரியான பிரிவுகளோட தாக்கல் செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்ல வேண்டிய இடத்துல துணை நிற்போம் அப்படின்னு நிற்கிறாங்க. இவங்க அண்ணனுக்கு கட்சியில துணையா நிற்கிற மாதிரியே கொடுமைகளுக்கும் துணையா தான் நிற்பாங்க, நடவடிக்கைலாம் எடுக்க மாட்டாங்க. இப்ப இது யார் மேல பழி சுமத்துறது? எப்போதும் நம்ம சொல்றோம் ஒரு இன்க்ளூசிவா நம்ம எல்லாரும் சேர்ந்து பொறுப்பேற்க வேண்டிய கடமை இருக்கு, சமூகமா மாறணும் அப்படிலாம் சொல்றோம். ஆனால் இந்த ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? இந்த மது பழக்கத்தையும் இந்த கஞ்சா புழக்கத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தா இவங்க கிட்ட தானே இருக்கு. ஆனா ஒரு அரசே டாஸ்மாக நடத்துது, விக்குது அப்படிங்கும் போது அவங்க கிட்ட இருந்து என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? அவங்க என்ன முனைப்பு காட்டுவாங்க? இந்த கஞ்சாவையும் இந்த மது கட்டுக்கடங்காத மது பழக்கத்தையும் அடக்குவதற்கு இவங்க எப்படி முனைப்பு காட்டுவாங்கிற கேள்வி யதார்த்தமான மக்களுக்கும் ஏற்படுமா? இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் அப்படின்னா, நான் 2000 தருவேன், நான் 2500 தருவேன், நான் 1000 தருவேன்னு இதை பத்தி பேசக்கூடிய விஷயங்கள் விவாத பொருளாக போயிட்டு இருக்கு.
நம்ம பிள்ளைங்கள புதற்காட்டுலையும் இதுலேயும் போய் தேடி எடுத்துகிட்டு வரோம். அவங்க வந்து உட்கார்ந்த இடத்துல நாங்கள் உங்களுக்கு வாக்கரிசி போடுவோங்கிற மாதிரி இலவசத்தை வந்து அள்ளி தெளிச்சிட்டு இருக்காங்க. மக்கள் கொஞ்ச நேரத்தில் இதை மறந்துடுறாங்க அப்படிங்கிறத நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு காணொளி பார்க்கும்போது அந்த இளைஞன் வந்து விளையாடிட்டு இருக்க குழந்தைய வீட்டு முற்றத்தில் விளையாடிட்டு இருந்த குழந்தைக்கு ஒரு 10 ரூபாயை கொடுத்துட்டு ஒரு தண்ணி வாங்கிட்டு பாப்பா, மீதியை நீ எடுத்துக்கோ என்னவோ சொல்கிறான். அது இந்த பக்கம் போகிறத இந்த பக்கமாக போப்பான்னு சொல்லிட்டு கூடவே போய் பாலியல் வன்கொடுமை பண்ணிடுறான். வீட்டுக்கு வந்து இரத்தக்கரைகளோட வந்ததுனால தேடுனா மக்கள் கையிலேயே பிடிச்சிட்டாங்க. கடைசியில் அந்த காணொலிகளை வச்சு எப்படியோ பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அடித்து துவம்சம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. நல்லது, அடித்து துவம்சம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதே மாதிரி திமுக பிரமுகர் 2.5 வயது குழந்தைய பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கி இறந்து போச்சே. இதே திமுக பிரமுகரை எப்படி நடு ரோட்டில் இழுத்துட்டு போவாங்களா காவல்துறை? மக்கள்கிட்ட கொடுத்து அடிக்க விடுவாங்களா? செய்ய மாட்டோம். அப்போ ஆதிக்க வர்க்கம் என்ன வேணாலும் செய்யலாம், அதை வந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு இவங்க காட்டுற அக்கறைய எவ்வளோ போக்சோஸ் நடந்திருக்கு. இதுல எவ்வளவு வழக்குகள் நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க, எவ்வளவு விசாரணை செஞ்சிருக்கீங்க, எவ்வளவுக்கு தண்டனை பெற்று கொடுத்துருக்கீங்க? அவங்க சிறைச்சாலைக்குள்ளதான் இருக்காங்களா? என்ன வெளிப்படைத்தன்மை இருக்கு? நீங்க 6 மாசத்துல வெளியில விட்டீங்கன்னா யாருக்கு தெரியும் அந்த சைக்கோ இன்னும் வெறி பிடிச்சிட்டு இன்னும் வந்து அலையும் அப்படின்னு. இந்த குற்றத்தை பத்தி பேசுறதை விட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இவ்வளவு தூரம் குற்றங்கள் வந்து இன்னைக்கு வந்து பதிவாயிருக்கு பாருங்க அப்படிங்கறத பெருமையா அந்த தைரியத்தை கொடுத்திருக்காங்களாம். பெருமையா பேசிக்கொள்ளக்கூடிய. அதான் விளாத்தி குளத்துல நடந்தது என்னன்னா, உங்க பொண்ணு யாரு கூடயாவது ஓடி போயிருக்கு. ஏன்னா 12ஆம் வகுப்பு பொண்ணு இல்லையா, இளம் பருவ பெண்ணு உடனே அதுதான் நடக்குது. அது மாதிரி இது எங்க ஸ்டேஷன், எங்கள் காவல் நிலையத்துக்குள்ள வரல, நீங்க அங்க போங்க அலக்கழிக்கிறது, அங்க போனா இது எங்களுக்குள்ள வரல நீங்க அலக்கழிக்கிறது. பண்ணிருக்கேன். இந்த மன உளைச்சலுக்கு பெண்கள் ஆளாக்கப்படும் போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் எதுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் இப்படிங்கிற சூழலுக்கு பல பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட். அது வந்து ஒரு அரசாங்கம் வந்து மறைமுகமா அந்த நிர்பந்தத்துக்கு தள்ளுது, நீங்க வந்துடாதீங்க. அதாவது அதே மாதிரிதான் விரைவு நீதிமன்றங்கள்ல விரைவா தண்டனை கொடுத்துட்டா அப்புறம் எல்லாரும் போய் குவிஞ்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மள வந்து இயல்பாகவே நம்மள ஒரு இயலாமைக்குள்ள தள்ளுறது. ரொம்ப சரி. அதான் இப்ப வந்து எல்லா சட்டமும் இருக்கு, ஆனால் அந்த சட்டம் எல்லாம் சரியா செயல்படுத்தப்படுதா, ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்களால பயன்படுத்தப்படுதா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாகவே மக்கள் மத்தியில வச்சு. காவல்துறை வந்து புகார் கொடுக்கும் போதே அது ஒரு விரும்பின ஒரு பையனோட போனதாவே கருதிக்கோங்க. கருதுனாலும் நீங்க போய் தேடணும்ல. ஏன்னா கூட போன பையன் அந்த பிள்ளைய உயிரோட விடுவானா இல்லையான்னு எப்படி தெரியும்? இது நானே இந்த சம்பவத்தில் இவங்க எவ்வளோ மத்தனமாக செயல்படுவாங்கங்கிறத பார்த்துருக்கேன். ஒரு குறிப்பிட்ட விடுதியிலேருந்து இளம்பெண் வந்து போயிடுறா. நான் வந்து அந்த 1098க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அவங்க மறுநாள் வரைக்கும் இழுத்துட்டு போகிறாங்க. நான் திருப்பி ஃபோன் பண்ணி கேட்குறேன், நீங்கள் இவ்வளவு மெதுவாக போகிறீங்களே, இதுக்கடையில் அந்த பிள்ளைக்கு ஏதாவது நேர்ந்தால் என்ன ஆகும்? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, காவல் நிலையத்துக்கு போனால் அவங்க மெத்தனமாக இருக்காங்க, நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்போ காவல் நிலைய அதிகாரிகள்கிட்ட கேட்குறேன், உங்கள் பிள்ளை எப்படி போனால் இவ்வளோ மெத்தனமாக நீங்கள் செயல்படுவீங்களா? யாரோடய ஓடி போச்சுன்னு உட்காந்துருப்பாரா இவரு? உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே பேரண்ட்கிட்ட அப்பாவை கூட்டிகிட்டு ஜீப் எடுத்துகிட்டு தேட வேண்டியதானே. நீங்கள் உங்களோட முழு கடமையும் செய்யுங்க. நீங்கள் தேடி போய் அகப்படாமல் போனால் பிரச்சனை இல்லை. நம்ம கூட வந்தாங்க, நமக்காக சேவை செஞ்சாங்க, அவங்களோட பணியை செஞ்சாங்கன்னு ஒரு திருப்தியாகவும் இருக்கும். நீங்கள் மெத்தனமாக இருக்க போய் தானே. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த காவல்துறை அதிகாரிகளாக மக்கள் வந்து இழுத்துட்டு போய் 4 போடு போடணும். ஏன்டா உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலை பார்க்குற அப்படின்னு. எல்லா காவலாளர்களும் இப்படி சொல்லிட முடியாது, நேர்மையானவர்களும் இருக்காங்க. அது ஒரு பக்கம். இங்க அது கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஆமா, கேள்வி என்ன அப்படின்னா, எப்போதும் நம்மளுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் சொல்வது போல, ஒரு வீட்டுக்கு ஒரு காவலாளி வைக்கிறோம் அப்படின்னா திருடனை விரட்டி பிடிக்கிறதுக்காக இல்ல, திருடன் வருவதற்கு முன்னாடி தடுத்து பிடிப்பதற்காக அப்படிங்கிறது தான். அதற்காக தான் இங்க இருக்கக்கூடிய காவல்துறையுமே கூட ஒரு குற்றம் நடப்பதற்கு முன்பே நீ என்ன பண்ணணுமோ அதை அந்த வேலையை செவ்வனை செஞ்சிருந்தா இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் நடந்திருக்குமா, இந்த மாதிரி செயல்பாடெல்லாம் அங்க நடந்தேறி இருக்குமா அப்படிங்கிறது தான். இன்னைக்கு குழந்தைங்க ஒரு 10 பருவ பிள்ளைகள் அப்படியா இருந்தாலும் சரி, ஒரு வயதானவங்களா இருந்தாலும் சரி, வீடு புகுந்து கணவரை கொலை பண்ணி அந்த வயதான மூதாட்டிய வன்புணர்வு செய்யற அளவுக்கு ஒரு வெறி பிடிச்ச
சமுதாயத்தை உருவாக்கி இருக்காங்க. அவங்கள விலங்குகளை கூட கூட ஒப்பிட முடியாது. ஏன்னா விலங்குகள் 5 அறிவா இருந்தாலும் கொஞ்சம் அதுக்கு வந்து தெரியும். நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு குரங்கு வந்து ஆடு கீழே விழுந்துச்சுன்னு காப்பாத்துறதுக்காக கீழே அது இறங்கி போய் மேல அந்த ஆட்டை வந்து பாதுகாப்பா அந்த மலை மேல ஏறி தள்ளி விடுதுக்கா. அந்த மாதிரி அந்த குரங்குகளுக்கும் ஆடுகளுக்கும் கூட ஒரு கொஞ்சம் அந்த மனிதாபிமானம்ன்றது அந்த ஹியூமனோட நம்ம அசோசியேட் பண்றோம். அவங்களுக்கு கூட இருக்கு. ஆனால் இங்க பாருங்களேன், இவங்களை மிருகங்கள்ல கூட கூட ஒப்பிட முடியாத அளவுக்கு இந்த மதுவும் கஞ்சாவும் அவங்களை ஆட்படுத்தும். இன்னும் ஒண்ணு, மிருகங்கள்கிட்ட உள்ள சிறப்பு அம்சம் என்னன்னா, அது இணை தேடும் போது கூட அந்த பெண் ஒத்துழைக்காம அது வந்து தன்னுடைய உறவை வந்து அந்த நடத்தாது. அப்பேற்பட்ட விலங்குகளை பார்த்து நாம மூளை கட்டதுங்கிறோம். ஆனா வன்புணர்வு செய்யற மனிதன் வந்து ஒரு பெருமை மிக்க சமுதாயமா மாறி போனாங்க. மனித சமூகத்தையே வெறுக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு நடந்துட்டு வர சம்பவங்களை நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் தீர்வே வராதா அப்படின்னா தீர்வு வரும். அண்ணனோட ஆட்சியில மட்ட அடி அது கொடுக்கும் போதும் அண்ணன் சொல்ற மாதிரி மரண தண்டனைக்கு எப்பவுமே எதிர்ப்பு தெரிவிப்பது நாம் தமிழர். அவன் ஒரு குற்றவாளி, அவனுடைய குற்றத்தை உணரும் விதத்துல ஆயுள் தண்டனையோட அவனோட குற்றத்துக்கு ஏற்ற மாதிரி முடிச்சுக்கலாம். ஆனா பாலியல் வன்கொடுமை, பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை கொலை, குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை கொலைக்கு மட்டும் மரணமே தண்டனையா சரியா இருக்கும். அந்த மரண தண்டனை அவன் தான் அப்படின்னு உறுதிப்படுத்தின அடுத்த நிமிஷம் அவனை கொன்னுட்டு தான் என் பிள்ளையோட ஈமச்சடங்குகளையே நான் செய்யறதுக்கு இது பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த கடும் தண்டனை வருங்காலத்துல தான் கண்டிப்பா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி நான் சம்பவங்கள் நடக்கும்போது பேசிட்டு போறதுனால நமக்கே ஒரு மனச்சோர்வும் ஒரு இயலாமையும் நமக்குள்ள வருது. என்னத்தை பேசி என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா விழிப்புணர்வும் இன்னைக்கு அவசியப்படுது. உங்க எல்லாருக்கும் காட்டப்படுறது என்ன அப்படின்னா, நாளைக்கு தேர்தல் வருது, யார் கூட கூட்டணி வைக்க போறா, யாரு எந்த கட்சி எவ்வளவு ரூபா வந்து நமக்கு கொடுக்கும், எவ்வளவு சீட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் பேசப்படுது. இப்போ ஒரு காணொலி கூட பார்த்தேன். ஒருத்தர் வராரு, 5000 ரூபாய் வாங்கிட்டீங்கல்ல, 2000 ரூபாய் வாங்கிட்டீங்கல்ல, உரிமை வருதுல்ல, பென்ஷன் வருதுல்ல, இதெல்லாம் வாங்கிட்டீங்கல்ல, அப்ப இதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் பார்த்து வாக்க போட்டுருங்க. யாருக்கு? உங்களுக்கு போடணும். நம்ம திருப்பி கேட்கணும், உங்களுக்கு நாங்க வரி கட்டுறோம்ல, வீட்டு வரி வருதுல்ல, தண்ணி வரி வருதுல்ல, நாங்க மின்சார வரி கட்டுறோம்ல, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்களான்னு கேட்கணும்ல. பாதுகாப்பா? திருப்பி அதுக்கே நீ எதையுமே சரியா செய்யல. பாதுகாப்பே 2வது பக்கம் தான் வருது. நீ முதல்ல நான் கொடுக்குற வரிக்கே திருப்பி எனக்கு கொடுக்கல. நீ இந்தியாவை குறை சொல்ற, கட்டாயம் நாங்களும் குறை தான் சொல்றோம். 1 ரூபாய்க்கு 29 காசு தான் திருப்பி கொடுக்குதுங்கிறத. ஆனா நீ முழுச மலைமுழுங்கி மகாதேவன் மாதிரி எல்லாத்தையும் முழுங்கிக்கிறிய, மக்களுக்கு என்னத்து கொடுக்குற தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற கேள்வியும் பொதுமக்கள் எழுப்பணும். இந்த புரட்சி ஒன்றுதான் இருக்கு தீர்வு. நாங்க இதுக்கு தெரியுமா திருப்பி சொல்றோம். அந்த வாக்கு எவ்வளவு வலிமையா இருக்கு. கடைசி நேரத்துல மாறக்கூடிய அந்த சூழல் தான் ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையும் மாற்றும். நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வந்ததுன்னா இந்த நேர்மையும் உண்மையும் வரும். இன்னைக்கு பெண்களுக்கு நடக்குதுல இந்த குற்றங்கள்லாம், இதற்கு காரணம் என்ன தெரியுமா? பெண்கள் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் சரிபாதியான அளவீடுல அதிகார பகிர்வுல இல்ல. இன்னைக்கு கனிமொழி அம்மையாரே துணை நிற்போம்னு சொல்ற அளவுக்கு தான் நம்மளுடைய அதிகாரமே இருக்கு. அதுதான் இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியோ இல்ல திராவிட கட்சிகளினுடைய பெண்களை மதிக்கக்கூடிய ஆற்றலோ இருக்கு. அவங்களுக்கான பவர் அவ்வளவுதான் இருக்கு. அதிமுக வந்து உள்ளாட்சி மன்றங்கள்ல பெண்களுக்கு கொடுத்ததுக்கு அப்படின்னாலும் அது வெறும் கையெழுத்து போடக்கூடிய இடத்துலயே நின்றுச்சு. ஆனால் இங்க ஒரு லோக்கல் பாடியிலயோ ஒரு சட்டமன்ற அசம்பிளிலேயோ இல்ல ஒரு நாடாளுமன்றத்திலேயோ ஒரு மகளிர் சட்டம் ஏற்றக்கூடிய இடத்துக்கு முன்னகர்ந்தா அப்படின்னா நடக்கக்கூடிய வேலையே வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் உணரணும். அந்த புரட்சி உருவாகணும். நீங்க சரியானவங்களுக்கு நேர்மையானவர்களுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் உங்களுடைய தேர்வா இருக்குங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று, நம்ம இங்கே முதுகொடிஞ்சு போய் நொடிச்சு போய் நம்ம பிள்ளைங்களோட பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாமல் நம்முடைய தகப்பன்மார்களும் தங்கைமார்களும் பெற்றோர்களும் உடஞ்சி போய் நிற்க முடியாமல் தரையில் உருண்டு பரண்டு அழுதுகிட்டு இருந்தா முதல்வர் அவர்கள் நான் வந்து தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றின திமிரில் நிற்கிறேன் அப்படின்ட்டு ஒரு இதை சொல்கிறாரு. நீங்கள் நல்லா திமிரா தெம்பாதாயா நிற்பீங்க, மக்களுடைய வரிப்பணங்களை உறிஞ்சி மக்களுடைய வளங்களை உறிஞ்சி கொளிக்கிற நீங்கள் வந்து நல்லா அந்த இம்யூன் சிஸ்டத்தெல்லாம் பெருக்கி நல்லா தான் இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி மக்கள் தான் உருண்டு பரண்டு முதுகெலும்பு அற்றவர்களாக வந்து கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட கெத்துக்கு மட்டும் ஒன்றும் குறவில்லை. அதே தாவேக்கா கட்சி மாதிரியே பஞ்சு டயலாக்குக்கும் அந்த விளம்பரத்துக்கும் மட்டும் ஒரு குறைச்சல் இல்லை. ஆனால் ஒரு 2500 ரூபாயில் நீங்கள் வந்து சோழியை முடிச்சிடலாம், இல்லை 2000 ரூபாயில் சோழியை முடிச்சிடலாம், 1000ல் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மக்கள் தான் சிந்திக்கணும். இது எவ்வளவு தூரம் இந்த இலவசங்களை அள்ளி வந்து நம்மளை வந்து மடமாத இலவசம்ங்கிறது எங்கேருந்து எடுக்கப்படுதுங்கிற கேள்வி. இந்த பணம் எங்கேருந்து வாங்க வருது?
அந்த பணம் கடன் வாங்கி வருது அப்படின்னா அந்த கடன் சுமை திருப்பி யாருக்கு போகுது? உங்க பேர்ல தான் இந்த கடன் எல்லாம் வாங்கப்படுது. மக்களாகிய மக்களுடைய நலனையும் வளத்தையும் வச்சுதான் இந்த கடன் எல்லாம் வாங்கப்படுது. திருப்பி நம்ம மேலதான் ஒன்னும் இல்ல, இன்னைக்கு திண்டாடுறோம் கேஸ் சிலிண்டருக்கு. நேற்றுக்கு மாமா சொன்னாங்கல்ல, சீமன் அவர்கள் சொன்னாங்கல்ல, ஒரு காலம் வரும் அன்னைக்கு இந்த பூமியில வாழ்றதே நெருப்பு துண்டுகளை கையில வச்சிருக்கிற மாதிரி ஒரு சூழல் வரும். நபிகள் நாயகம் சொன்னது அடிக்கடி மேற்கோளிடுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்கு. நீ நாளைக்கு சாப்பாடு சாப்பிட முடியுமா முடியாதா, மின்சாரம் இருக்குமா இருக்காதா, கார் ஓடுமா ஓடாதா, தண்ணி கிடைக்குமா கிடைக்காதாங்கிற சூழல். தண்ணிக்கு 3ஆம் உலக போர் வரும்னு சொன்னோம், அதற்கு ஒரு முன்னோட்டமாக இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கா ஈரானும் போரிடுது சண்டை போடுதுன்னா தமிழ்நாடும் இந்தியாவும் பாதிப்படையுது அப்படின்னா நாம எவ்வளவு பிற நாடுகளை சார்ந்து இருக்கோங்கிற உண்மை இவங்களுக்கு புரியணும். அது ஒரு விடியா மூஞ்சி காவு வாங்கி பழி வாங்கி தாவேகா கட்சியின் தலைவர் சொன்னாலும் சொன்னாரு, வருஷத்துக்கு 6 சிலிண்டர் நான் இலவசமா தருவேன்னு சொன்னாரு. சிலிண்டரே கிடைக்காம அன்னபூர்ணி சூப்பர் 6 நீங்க சொன்னீங்கல்ல, இன்னைக்கு உங்களோட நிலைப்பாடு என்னன்னு சொல்லணும்ல. இப்படி ஒரு சூழல் இருக்கு, இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய தீர்வு என்னவா இருக்கும்? பனையூர்ல இருந்து மொத்த சென்னைக்கு அவர் இட்லி கொடுத்துருவாரு, உப்புமா கொடுப்பாருன்னு சொல்லுங்க. உப்புமா கூட கொடுத்துட்டா போச்சிடலாம், அல்வா வேணா கொடுப்பாரு, உங்களுக்கு இட்லி எல்லாம் கொடுக்க மாட்டாரு. இன்னொரு முக்கியமான தலைப்பை பத்தி பேசணும் அப்படின்னா, நேற்று வரலாறு காணாத ஒரு சம்பவம் நாம் தமிழர் கட்சிக்கு நடந்திருக்கு. ஆமா, அது என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் இஸ்லாமியர்கள் வாக்கு செலுத்த மாட்டாங்க, அவங்க தூத்துறாங்க, அவங்க பாருங்க அவர்களுக்கு பெரிய அதிருப்தி இருக்கு, அவர் இப்படி சொல்லிட்டாரு, ஆடு மாடு மேய்க்க சொல்லிட்டாரு, சாத்தானின் பிள்ளைன்னு சொல்லிட்டாரு, அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாருன்னு வகையால ஒரு பொய் அடிக்கிட்டே போற அவங்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு அதிர்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்தும் ராஷ்ட்ரிய உலாமா கவுன்சிலும் சேர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு கட்டுப்பாடற்ற ஒரு பேர் ஆதரவை தமிழ்நாடு முழுக்க கொடுப்பதாக நேற்றைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க பட்டியலிட்ட காரணங்களையும் உங்களுக்கு நான் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க முதல்ல வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, அரசியல் களத்துல சமரசமற்று ஒரு மாற்றத்தை முன்னெடுத்து வரக்கூடிய உங்கள் செயல்பாடுகளை நாங்க உன்னிப்பா கவனிச்சுட்டு வரோம். யாரு? நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடிய செயல்பாடுகளை உன்னிப்பா கவனிச்சுட்டு வராங்களாம். வரக்கூடிய 2026 சட்டமன்றத்துல சில காரணிகளுக்காக உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். அது என்ன காரணிகள்னு பட்டியலிடுறாங்க. பாலின சமத்துவத்தை ஒரு இஸ்லாமிய சமூக மார்க்கம் முதன்மை காரணியாக வைக்குது. பாலின சமத்துவம் தமிழகத்தின் 234 தொகுதிகளும் ஆண்களும் பெண்களுக்கும் சரிசமமான வாய்ப்புகளை வழங்கி பெண்களை அதிகார மையத்தில் அமர்த்தும் உங்கள் செயல் உண்மையான சமூக மாற்றத்திற்கான விதை அப்படிங்கிற அடிப்படையிலும் துணிச்சலான அரசியலை எடுத்துட்டு போறது நாம் தமிழர் கட்சி தான். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களின் தவறுகளை அஞ்சாமல் சுட்டி காட்டி துல்லியமான புள்ளி விவரங்களோடு மக்கள் மத்தியில் நீங்கள் வைக்கும் வாதங்கள் மிகுந்த வரவேற்புக்குரியவை. அநீதியை கண்டு மௌனமாக இருக்காம அதை எதிர்த்து நிற்கும் உங்கள் மனதைரியம் பாராட்டத்தக்கது. அதனால் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறதையும், சிறுபான்மையினுடைய பிரதிநிதித்துவம் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் குறிப்பாக இஸ்லாமிய பெண்களுக்கும் உரிய அங்கீகாரம் வழங்கி அவர்களை அரசியல் களத்தில் முன்னிறுத்தும் உங்கள் செயல் ஒரு நேர்மையான அரசியலின் அடையாளம் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க ஒரு உறுதிமொழி இது எல்லாத்தையும் சொல்லிட்டு முக்கியமான காரணிகளை பதிவு செஞ்சுட்டு, எங்களுடைய உறுதிமொழி என்ன அப்படின்னா, தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் சமூக நீதியை நிலைநாட்டவும் அநீதியை வீழ்த்தவும் உழைக்கும் உங்கள் கரங்களுக்கு ராஷ்ட்ரிய உலாமா கவுன்சிலும் நம்ம தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்தும் ஒருமித்த ஆதரவை உறுதிப்படுத்துகிறோம். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் உள்ள 234 தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சியுடன் இணைந்து பணியாற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மாற்றத்தை நோக்கி அணிவகுப்போம் அப்படிங்கிறத மாநில தலைவரான அக்ரம் கான் பதிவு போட்டிருக்கிறாரு. அப்போ நம்ம இது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இது வரைக்கும் ஜமாத்தா எல்லாரும் சேர்ந்து திமுகவுக்கு தாங்க செலுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இப்படியான ஒரு மாற்றத்தை இன்னைக்கு தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்தும் ராஷ்ட்ரிய உலாமா கவுன்சிலும் கொண்டு வந்திருக்கு. உண்மையிலே ஒரு பெரிய புதுமையான விஷயம்தான், பெருமையான விஷயமும் கூட. ஏன்னா சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அதை ஒரு ஆதங்கத்தில் சொன்ன வார்த்தைகள், சாத்தானிய செய்கை கொண்டவர்களை ஆதரிக்கும் நீங்கள்
தேவ பிள்ளைகள் இல்லையே அப்படின்னு ரெண்டு சமுதாயத்தை அதாவது ரெண்டு மத இதை கூட்டத்தை பார்த்து அவர் ஆதங்கத்தில் வெளிப்படுத்தின ஒன்றை அப்படியே ஊதி ஊதி பெருசாக்கி கொஞ்சம் யோசிக்கிறவங்கள கூட மழுங்கடிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைம், நீதி எப்பொழுதும் வெல்லும், உண்மை ஒரு நாள் உலகத்துக்கு தெரியும் அப்படிங்கிற விதமாக அந்த ஜமாத்துலேருந்து வந்ததை நானும் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அந்த புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போது. இந்த கண் திறப்பு, இந்த ஞான கண் திறப்பு எங்களுடைய மார்க்கத்துக்கும் வரணுங்கிறத நான் வேண்டிக்கிறேன். ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் இன்னும் பெரிய இப்போ ஆரம்பிச்சவங்கெல்லாம் ஒரு சின்ன கூட்டத்தின் பிரதிநிதிகள். இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு சொல்ல முடியாது. பெரிய கூட்டம் வந்து அந்த பெரிய சாத்தான்கள் பக்கம் தான் நிற்கிது. அது ரொம்ப வயிற்றெரிச்சலாகவும் வேதனையாகவும் இருக்குது. ஏன்னா மார்க்கம் போதிக்கிறது அநியாயக்காரன் பக்கம் நிற்காத, அவனுக்கு ஆதரவு கொடுக்காத, நீ அதை ஆதரவு கொடுத்தனா அவன் செய்கிற அத்தனை அநியாயத்திலும் உனக்கு பங்குண்டு அப்படின்னு வசனம் இருக்குது. இதை நீங்கள் போதிக்கிறீங்க, ஞாயிறுதோறும் போதிக்கிற நீங்கள் அதே செய்யும்போது ரொம்ப அதை பார்க்கும்போது ஒரு மார்க்க ரீதியாக எனக்கு ஒரு வேதனை வர்றது உண்டு. இன்னும் ஒன்று, நீங்கள் மட்டும் ஓட்டு போட்டால் பரவாயில்ல, உங்களை சார்ந்து நிற்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு என்ன கூறுறீங்கன்னா, நான் இதுக்கு போட போகிறேன், அப்போ நீங்களும் இதுக்கு போட்டுருங்கும்போது கண்ணை மூடிட்டு வந்து இந்த அயோக்கியர்களுக்கு போடக்கூடிய நிலைமை வரும்போது, நீங்களும் நரகத்துக்கு போகிறது மட்டும் இல்லாமல் ஒரு கூட்ட ஜனத்தையும் நரகத்துக்கே கூட்டிகிட்டு போகிறீங்க. செத்து தான் நரகம் போகணுங்கிறது மாறி உயிரோடு இருக்கும்போதே தமிழ்நாட்டு மக்கள், ஏழை மக்களை ஒரு நரகத்தில் வாழ்கிறதுக்கு வழிகாட்டிடுறீங்க. அதனால் போதகர்கள் இல்லை மார்க்கத்துக்குரியவர்கள் அரசியல்வாதியை நாடுவதும் ஆதரிப்பதும் தவறு கிடையாது. ஏன்னா ஒரு நல்ல அரசியல் பிறந்தாதான் நீங்கள் போதிக்கிற மாதிரி மக்கள் நல்லாவும் இருக்க முடியும். அதனால் அது தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் யார் ஆதரிக்கிறீங்க? அநியாயக்காரங்களையா, நியாயத்து பக்கம் நிற்கிறவங்களையா? ஒரு மாற்று சக்தியை நீங்கள் ஆதரித்தா நல்லா இருக்குமே. ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்க வச்சிங்கன்னா பார்க்க தானே போறீங்க அந்த மாற்று சக்தி என்ன பண்ணுது, உண்மையிலே சொன்னதை நிறைவேற்றுதா. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்களுடைய குடும்ப உறவு தான் ரொம்ப திமுகவுக்காகவே எப்போதுமே பேசுவார். அவரே வந்து அவருக்கு ஞானக்கண் திறந்ததா என்னெல்லாம் எனக்கு தெரியலை. ஆனால் என்னையெல்லாம் அடிக்கடி சொல்லுவார், நீ வந்து வெற்றி பெற்ற பக்கத்துக்கு வந்துருங்க வச்சு வந்தீங்கன்னா வந்து சரியா இருக்கும் அப்படின்னு ரொம்ப மூளைச்சலவை செய்வார். நம்ம வந்து நான் நியாயத்தின் பக்கம் தான் நிப்பேன்னு அடிச்சு பேசுவோம். இப்படியே பேசிட்டு இருக்கும் போது அவர் வந்து ஒரு பதிவு போடுற தேர்தல் நேரம் வந்துச்சு, ரொம்ப போட்டு கொடுப்பாரு திமுகவுக்கு காங்கிரஸுக்கும். அவர் சொல்றாரு பாருங்க, தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள், மருத்துவமனைகளில் ராஜீவ்காந்தி மருத்துவமனை போட்டோவை போட்டுட்டு, மருத்துவமனைகளில் மருந்துகள் தட்டுப்பாடு, மருத்துவர்கள் தட்டுப்பாடு, செவிலியர் தட்டுப்பாடு, உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு முதலில் சுகாதாரத்தை சரியாக செய்யுங்கள், தயவு செஞ்சு அதை வச்சு ஊழல் செய்யாதீங்க, உங்கள் குடும்பமே விளங்காது, என்னுடைய சாபம்ங்கிற அளவுக்கு அவர் நம்மள மாதிரியே பேசுறாரு. சாபம் கொடுக்குற அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கோபத்தின் உச்சத்துக்கே போயிட்டாரு. அப்படின்னா இதைத்தானே நாங்கள் எவ்வளோ நேரம் கத்திக்கிட்டே இருக்கோம், இவங்க என்ன மாதிரி நிலைமையில வச்சிருக்காங்கிறது தான் அடிப்பட்ட மக்கள் எங்களுக்கு தெரியுது. கண்மூடித்தனமான இந்த நம்பிக்கையை திமுக எல்லாத்தையும் செஞ்சிரும் சரியா செய்யுது சில கண் துடைப்பு சம்பவங்களை பண்ணி நம்ம ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அதுவும் அவங்க பண்ணாங்கன்னு பெருமையே எடுத்துக்க கூடாது. மக்கள் வரி பணத்தை வந்து பண்றாங்க. நானும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன். நீங்கள் டிபேட்டுக்கு நம்ம விவாத மேடைக்கு போகும்போது உங்கள் கூட வந்திருந்தேன் சமீபத்தில் ஒன்றில். அப்போ என் பக்கத்தில் இருந்த 2 வயதானவர்கள் வந்து திமுககாரங்க போல் உங்களுடைய பேரை சொல்லி இப்போ அவங்க வந்து அவங்க தரப்பு இதை சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது நாம் தமிழரில் சீமான் வரணும் அப்படிங்கிறாங்க. உடனே நான் வந்து இப்படி பார்க்குறேன். நான் இப்படி பார்த்ததும் என்ன அவர் திரும்பி பார்த்துட்டு, நீங்கள் நாம் தமிழராமா? ஆமான்னு. சீமான் வரணுமா அப்படின்னாங்க. அப்போ நீங்கள் இந்த வாட்டி ஓட்டு போட்டுருவீங்களா ஐயா அப்படின்னு கேட்டேன். எங்களுக்கு கை வந்து இப்படி அந்த உதயசூரியனுக்கு தாம்மா போகுது, உங்களை மாதிரி இளம் தலைமுறைகள் வந்து அவரை வந்து முதல்வராக்கிறட்டும் அப்படின்னாங்க. முழுக்க அந்த டிபேட் முடிகிற வரைக்கும் அவங்களுடைய நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, அவர் வந்து சொல்கிற விஷயங்கள் நல்லா இருக்குது, அவர் வந்துடட்டும், ஒரு தடவை வந்தாலும் நல்லது தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ எதிரிகளும் விரும்பும் ஒரு தலைவராக, எதிர்கட்சிகளும் விரும்பும் ஒரு தலைவராக தான் அண்ணன் இருக்கார். ஏன்னா அவர் வைக்கிற அரசியல் அபரிதமானது, உண்மையானது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. அதனால் கண்டிப்பாக நமக்கு ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு வழி பிறக்கும் மாற்று சக்தி கண்டிப்பாக வந்து ஒரு சுபிட்சமான ஒரு நாடாக வரலாறுலாம் மறுமலர்ச்சியின் மன்னனை பார்த்துருப்பீங்க. நாம் இனிமேல் நம்முடைய நிகழ்காலத்தில் பார்க்க ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் நம்பிக்கையோடு சொல்லிக்கிறேன். பற்றி கொள்ளுங்கள். கடைசியாக இருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு தான். இந்த வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்கோங்க. சரியானவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க.
ஏன்னா இனிமேல் நம்மளுடைய காணொலிகள்ல சரியானவர்களை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறது தான் இறுதி வாக்கியமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் தேர்தல் வருது, மக்கள் எல்லாம் விழிப்புணர்வோட இருக்கணும், சரியானவர்களை தேர்வு செய்யணும் அப்படிங்கறத சொல்லி இன்னொரு காணொலியில நம்மள சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி.